சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா மூமின்களுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். அந்த மூமின்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு ஒரு மகத்துவமிக்க ஒரு இபாதத், இது இபாதத் மட்டும் கிடையாது, இது ஆகப்பெரிய ஒரு பாவ மன்னிப்பு. தொழுகை என்பது அல்லாஹ் அக்பர்ங்கிறோம். நீங்க ஒரு நிமிஷம் ஜும்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டில் போய் கொஞ்சம் கிரகிச்சு பாருங்க. நான் அந்த தொழுகைக்கு வாரேன்னு, இந்த தொழுகையில நான் அப்படி எண்ணத்தை ஓதுறேன், எண்ணத்தை ரப்புல் ஆலமீன் மீது நான் உடன்படிக்கை செய்கிறேன். தொழுகை என்றாலே ஒரு பாவ மன்னிப்பு, தொழுகை என்றாலே ஒரு துவா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அழகா வந்து உதுவு எடுத்துட்டு வந்து நாங்க சஃப்ல வந்து நின்றுகிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். இன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் ضலாலா வ குல்ல ضலாலத்தின் பின்னார். வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டலில் சிறந்தது நபிகளாருடைய வழிகாட்டல் என்றும், காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் ஏற்பட்ட புதுமைகள், அப்புதுமைகள் அனைத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் எம்மை நாளை மறுமை நாளின் நரகத்தின் பால் இட்டுச் செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய எந்த உரையிலும் கூறியதை நானும் உங்கள் முன்னில் கூறுகின்றேன். பேரன்பிக்கினிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இறைநேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து அதிலும் மற்ற முடியாத அளவுக்கு உயிர் ஜீவராசிகளை படைத்த அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை ஒரு சிறந்த படைப்பென்று அவனுடைய திருக்குர்ஆனிலே வர்ணித்து குறிப்பிடுகிறான். அல்லாஹ் உறுதியாக எவ்வாறு கூறுகிறான் என்று சொன்னால், வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளை நான் ஒரு சங்கையான படைப்பாக இந்த உலகத்துல படைச்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா நம்மவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இவ்வாறு கண்ணியமாக படைத்த அல்லாஹ் தஆலா இந்த மனிதன் தான் அழகான படைப்பென்றும் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை ஒரு அழகான படைப்பாக நான் செம்மையாக செதுக்கி படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அப்ப ஒரு கண்ணியமாக படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயத்தை, அழகாக படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயத்தை உலகத்திலேயே மட்டிட முடியாத அளவுக்கு உயிர்கள் இருந்தாலும், உயிர் ஜீவராசிகள் இருந்தாலும், இந்த மனிதனை அல்லாஹ் தஆலா குறிப்பாக சங்கைப்படுத்தியிருக்கிறான், அழகான படைப்பென்று வர்ணிக்கின்றான். இவ்வாறெல்லாம் வர்ணிச்சு போட்டு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இந்த மனிதனை இந்த உலகத்தில் நான் ஏன் படைத்தேன் என்ற ஒரு நோக்கத்தையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எங்களை பிறந்தோம், வளர்ந்தோம், உழைத்தோம், திண்டோம், குடித்தோம் என்று எங்களுடைய வாழ்க்கை இருக்க முடியாது என்று எங்களுக்கென்று ஒரு கட்டுக்கோப்பை, எங்களுக்கென்று ஒரு வரையறையை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கின்றார். அல்லாஹ் தஆலா அதை திருக்குர்ஆன் வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன்,
மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹு தாலா அவனை வணங்குவதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். அப்ப ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா ஏன் படைச்சிருக்கிறான் என்ற ஒரு காரணம் சொல்லும் போது, லியஅபுதூன், முழுமையாக நாங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும். இறைவன் எதை ஹலால் என்று சொல்லி இருக்கின்றானோ, இறைவன் எதை ஹராம் என்று சொல்லி இருக்கின்றானோ, இறைவன் எதை செஞ்சுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ, உண்மையான ஒரு மூமினாக இருந்தால், மறுமைதான் நோக்கமாக ஒரு மனிதன் அடிப்படையை கொண்டு உள்ளவனாக இருந்தால், நிச்சயமாக இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இறைவன் பால் தக்கர்ரூபாக இறைவன் பால் நெருங்கி நாங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக இந்த உலகத்தில் வாழுவோம். இப்போ ஒரு அடிப்படை, இஸ்லாத்துல ஒரு அடிப்படையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, முஸ்லீமாக பிறந்த நாங்க எங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்துல 5 தூண்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அமைச்சிருக்கின்றார். இஸ்லாம் என்று சொன்னாலே 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம். நாங்கள் எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் குர்ஆன் மதரசாவில் போனோனையோ கஜரத் ஆரம்பத்தில் என்ன சொல்லுவார்னு கேட்டா, இஸ்லாத்தின் கடமைகள். சின்ன பிள்ளையில இருக்கும்போது கூட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, குர்ஆன் மதரசா அஜரத் சொல்லி கொடுப்பாரு, இஸ்லாத்தின் கடமைகள் 5. கிளிப்பிள்ளை சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. முதலாவது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, இப்படி 5 விடயத்தை சொல்லி கொடுக்கப்படும். அப்ப இஸ்லாம்டால என்னன்னு கேட்டா நாங்க விலகி கொள்ளணும், இந்த 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்ட இந்த மார்க்கம் முதலாவது என்னன்னு கேட்டா கலிமா. கலிமா தான் அடிப்படை என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். உதாரணத்துக்கு சொல்றனாக இருந்தால், இந்த கலிமா இல்லாமல் நாங்கள் என்னதான் அமல செஞ்சாலும், எத்தனை ஆயிரம் கோடியை கொட்டி கொடுத்தாலும் மறுமையில் எங்களுக்கு பிரயோசனம் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் இந்த இஸ்லாத்துக்கு அடிப்படை தூண் என்னன்னு கேட்டா அந்த கலிமா தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த கலிமா தான். ஒரு ஆள் ஒரு பிளான் போடுறாரு, என்னன்னு கேட்டா 3 மாடி பில்டிங் கட்டுவதற்காக, அடுக்குமாடி கட்டுவதற்காக ஒரு பிளான் போடுறாரு. ஆனா அந்த தூண் இல்லாம கட்டேருமா? இந்த தூணை போடாம ஒரு 3 மாடி அடுக்குமாடியை கொண்டு வர முடியாது. அதுபோலதான் நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தாக வேண்டும் என்று சொன்னால், அதுக்கான வெகுமதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அஸ்திவாரமான தூணாகிய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா ஒரு மனிதனுக்கு அடிப்படை. 2வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இகாமு ஸலா, தொழுகையை நிலைநாட்டுறது, ஈதாவு ஜகாத், ஜகாத் கொடுப்பது, நோன்பு காலத்துல நோன்பு பிடிப்பது, ஹஜ்ஜுடைய காலத்துல யாருக்கெல்லாம் உடலாலும் பொருளாதாரத்திலும் பலம் இருக்கிறதோ அவங்க ஹஜ்ஜி செய்வது. இதுல ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டா, நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோம், இஸ்லாம் அல்லாத வேறொரு இதுல இருந்துட்டு நாங்கள் என்னதான் அமல் செய்தாலும் அல்லாஹ் தஆலா அதை கபூலிய செய்யும். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்னு கேட்டா, வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபல யுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன். தெளிவா அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து நாங்கள் என்னதான் செய்தாலும் அந்த அமல்கள் ஒன்றும் கபூலியத்தாகாது, அவர்கள் மறுமையில் நஷ்டவாளிகள் என்ற ஒரு கருத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும், என்னன்னு கேட்டா, இந்த 5 இருக்குது. இந்த 5 பத்தி நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய ஒரு கேள்வி கணக்கு ஒன்று இருக்குது. மறுமையில எல்லார்ட்டையும் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான், விதிவிலக்கானவர்களை தவிர. கேள்வி கணக்கு என்னன்னு கேட்டா, எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்க மாட்டான், நீ ஹஜ்ஜி செஞ்சியான்னு கேள்வி எல்லார்கிட்டையும் இல்லை. அந்த கேள்வி ஹஜ்ஜி செஞ்சாயா என்ற கேள்வி எல்லா மனிதர்களையும் கேட்கப்படுமா? அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டா, பொருளாதாரம் இருந்து, வசதி வாய்ப்பு இருந்து, உடல்ல ஆரோக்கியம் இருந்தும் ஹஜ்ஜி செய்யாத ஆட்களிடம் அல்லாஹ் தஆலா அந்த கேள்வியை கேட்பான். ஆனா நன்றாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும், தொழுகையா என்ற கேள்வி எல்லா மனிதர்களிடத்தையும் அல்லாஹ் தஆலா கேட்க இருக்கிறான். தொழுகையா? இஸ்லாத்துல 2 பேருக்கு தான் தொழுகை என்பது விதி விலக்கு. ஒருத்தன் தொழாதவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் பைத்தியகாரனாக இருக்க வேண்டும்.
இல்லை என்றால் மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு பெண்களுக்கு விதிவிலக்கு இஸ்லாம் தருகின்றது. இவர்கள் 2 பேரை தவிர இஸ்லாம் பைத்தியகாரனுக்கு தொழுகையை கடமை என்று சொல்லவில்லை. யாரு தொழாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் விதிவிலக்கு யாருக்குன்னு கேட்டா இந்த பைத்தியகாரனுக்கும் சிந்தனை அற்றவர்களுக்கும் இந்த மாதவிடாய் காலத்தில் அவர்களுக்கும் பெண்களுக்கும் ஒதுக்கப்பட்ட சட்டமே தவிர மற்ற எல்லாருக்கும் தொழுகை என்பது அத்தியாவசிய அல்லாஹ்வால் மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நீங்க 2வது என்ன விஷயம் விளைய கொண்டு கேட்டா, இந்த நாங்கள் தொழுகை என்று சொல்றோமே, இந்த தொழுகையை அல்லாஹ் தஆலா எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி வந்துச்சுது. வஹியின் மூலமாக அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்தான். வஹியின் மூலமாக சட்ட திட்டங்களை அல்லாஹ் தஆலா வகுத்தான். ஆனா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. என்னன்னு கேட்டா, இந்த தொழுகையை மட்டும் அல்லாஹ் தஆலா விண்ணுலக பயணம் என்ற ஒன்றை ஏற்பாடு பண்ணி விண்ணுலகத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய உதவியோட விண்ணுலகம் சென்று இந்த தொழுகையை நிம்மதி தரக்கூடிய இந்த தொழுகையை பெற்றுக்கொண்டு வந்தாங்க. அது நீண்ட வரலாறு, சுருக்கமாக சொல்றேன். என்னன்னு கேட்டா, மிஅராஜுடைய வரலாறு நம்ம படிச்சிருப்போம், பல பயான்கள்ல கேட்டிருப்போம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு கட்டளை ஓட்டிக்கணுமா இல்லையா? நீ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இபாதத் தொழுகையை மட்டும் அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு பரிசாக ரசூலுல்லாஹ் கொடுக்குறான்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஏண்டா வஹி வந்த ரசூலுல்லாஹ் ஒரு சட்டத்துல அல்லாஹ் தஆலா தொழுகையை நிலைநாட்டுங்க, இந்த இப்படி இவ்வளவு தொழுகை தான் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை போட்டான்னு சொன்னா எல்லாரும் அதை பண்ணித்தான் ஆகணும். ஆனா இந்த தொழுகைக்கு மாத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் விண்ணுலக பயணம் ஒன்றை ஏற்பாடு பண்ணி, மிகப்பெரிய ஒரு வரலாறு அது. அந்த பயணத்தை ஏற்பாடு பண்ணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா தொழுகையை கொடுக்குறான். 50 நேர தொழுகையை கொடுக்குறான். 50 நேர தொழுகையை கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வராங்க. இடையில யாரு குடிக்கிறீன்னு கேட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம். அனுபவமா இந்த ஏகத்துவத்துக்காக பல பாடுபட்ட சமுதாயத்துக்காக பல மோஜிசாக்களை பல விடயங்களை கண்ட ஒரு நபிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம். இடையில பிடிக்கிறாங்க. பிடிச்சி கேட்குறாங்க, என்ன கிடைச்சிது உங்களுக்கு, என்ன கிஃப்ட் கிடைச்சிது, அப்படி அல்லாஹ் என்ன தந்திக்கிறான் கேட்ட உடனேயோ தொழுகைன்னு சொல்லக்கூடிய ஒரு இபாதத்தை, ஒரு பொக்கிஷத்தை, ஒரு பரிசை, ஒரு மகத்துவத்தை அல்லாஹ் தஆலா தந்தான். எத்தனை? 50. 50 மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, 50 நேரம் வக்தா? அல்லாஹ்விடத்துல போய் குறைச்சிட்டு வாங்க. ரசூலுல்லாஹ்வும் போறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வராங்க. குறைச்சி வந்து கடைசி 5ஓட வராங்க. நல்லா விளங்கணும், எங்க ஒடுக்குறான் இந்த தொழுகைய? வஹி மூலமா நீங்க தொழுங்க இப்படின்னு அல்லாஹ் தஆலா சட்டம் போடல. விண்ணுலகத்துக்கு அழைத்து அங்க பல அற்புதங்கள் நிகழுது. ரசூலுல்லாஹ் எங்க மதீனாவுல இருந்து அங்க ஜெருசலத்துக்கு போய், ஜெருசலத்துல இருந்து அதாவது தரை ரீதியாக போனதுக்கு இஸ்ராவுடைய பயணம்னு சொல்லுவாங்க. அந்த ஜெருசலத்துல இருந்து விண்ணுலகம் போனதுக்கு மிஅராஜுடைய பயணம்னு சொல்லுவாங்க. இவ்வளவு அற்புதங்கள். இது 2 நாட்களோ 3 நாட்களோ நடந்தது அல்ல. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, 5 நேர தொழுகை எடுத்துட்டு வந்த உடனேயோ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், இப்பயும் அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, இதையும் போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, 50ல 45 குறைச்சிட்டோம். 45 குறைச்சி போட்டு 5 கொண்டு வந்திக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதையும் குறைச்சிட்டு வாங்கன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுக்கு மேல் நான் அல்லாஹ்விடத்தில் போறதை நான் வெட்கப்படுறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே போயிட்டு இந்த 5 நான் குறைக்கிற இதுக்கு தெரியுமா, நான் அல்லாஹ்விடத்தில் வெட்கப்படுறேன் அப்படிங்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி போட்டு சொன்னாங்க, என்ன தெரியுமா, இதை கூடிய உங்களோட கூட்டம் ஒழுங்கா செய்யாதுன்னு சொன்னாங்க. நபிகளாரை பார்த்து சொன்னாங்க, என்ன தெரியுமா, இந்த 5 நேரம் 50 விடுங்க, 40, 30, 20, 10, 5 கடைக்கு கொடுக்கப்பட்டு இதையும் குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் போக மாட்டேங்கிறான் வெக்கத்துல. 5 எப்படியப்பா குறைக்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதை கூடிய உங்களோட கூட்டம் ஒழுங்கா செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாங்க. நடக்குதா இல்லையா? நீங்க ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். தொழுகை என்று சொல்லக்கூடிய மகத்துவம் மிக்க அந்த பரிசை அல்லாஹ் தஆலா விண்ணுலகத்துக்கு அழைத்து ரசூலுல்லாஹ்வுக்கு பொக்கிஷமாக கொடுத்து அனுப்புறான். அப்படி வரப்பட்ட இந்த மகத்துவம் மிக்க இந்த தொழுகைய நான் டைமுக்கு தொழுகிறேனா,
நான் அந்த நேரத்துல தொழுறனா, தொழுறது முக்கியம் இல்லை, நேரத்தோட இறைவனுக்காக நாங்க தொழுவமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பலவிதமான அருட்கொடைகளை தர காத்து கொண்டிருக்கிறான். நீ நல்ல ஒரு விஷயம் விளங்க, என்னன்னு கேட்டா, இந்த தொழுகை இருக்குதான ஒரு மனிதனுக்கு ஆகப்பெரிய ஒரு நிம்மதியான ஒரு மகத்துவமான ஒரு இபாதத். இந்த தொழுகை ஒரு கண் குளிர்ச்சி. தொழுகை என்பது ஒரு கண் குளிர்ச்சி. அதை உணர்ந்தவர்களுக்கு தானே அது தெரியும். சஹாபாக்கள் உணர்ந்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி ஒரு உதாரணம் ஒன்று சொல்றாங்க. என்ன தெரியுமா? நாங்கள் பல பயான்ல கேட்டிருப்போம், ஆனா எங்களோட உள்ளத்துல நாங்கள் எடுத்து அதை நாங்கள் செயல்பட மாட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் 5 நேர தொழுகையை டைமுக்கு உரிய வக்தோட இஹ்லாஸோட ரப்புக்காக வேண்டி தொழுறாங்களோ, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டுறாங்க. என்ன தெரியுமா? அவன் வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஒன்று ஓடுதுன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஒன்று ஓடுது. அந்த ஆத்துல அவன் 5 நேரம் குளிக்கின்றான், நீராடுகிறான். உதாரணத்துக்கு ஒவ்வொருக்கு போய் ஒரு டைம் குளிக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. திருப்பி ஒரு 3:30 போல ஒரு ஆள் போய் குளிக்கிறாரு. திருப்பி ஒரு 6:30 குளிக்கிறாரு. திருப்பி ஒரு 7:30 குளிக்கிறாரு. திருப்பி சுப ஒரு 5:30 குளிக்கிறார். 5 நேரமா குளிக்கிறான். கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய உடம்பில் ஏதாவது அழுக்குகள் இருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. 5 நேரம் குளிக்கிறார், ஆத்துல குளிக்கிறாரு, அவரை உடம்புல ஏதாவது அழுக்குகள் இருக்குமான்னு கேட்கிறார். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதரே? அதான் 5 முறை குளிக்கிறார் அல்லவா, எப்படி அவரோட உடம்புல அழுக்கு இருக்கும்? இதே போலதான் நன்றாக உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு மனிதன் 5 நேர தொழுகையை தொழுவதின் ஊடாக அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவத்தை குளிப்பதின் ஊடாக அழுக்கு எவ்வாறு உடம்பிலிருந்து செல்கின்றதோ, அதே போல 5 நேரம் தொழுவதின் ஊடாக அவன் உடம்பில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ் தஆலா அப்படியே கரைச்சி எறிகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அப்ப என்ன விஷயம் தெரியுமா? நாங்க இது உள்ளத்துல எடுக்கிறோமா? அதே நேரத்துல நீங்க நினைச்சு கொள்ளக்கூடாது, சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா மூமின்களுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். சொர்க்கத்தை மூமின்களுக்காக அல்லாஹ் தஆலா ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறான். அந்த மூமின்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், அலிஃப் லாம் மீம். இதெல்லாம் தொழுகன்னு சொன்னா நீங்க விலையும் கொள்ளக்கூடாது. தொழுகைக்கு தலைப்பு புதுசா ஏதாவது கட்டுக்கதையை சொல்ல முடியாது. தொழுகன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லப்பட்ட சில ஆயத்துகள், தொழுகைக்குண்டே சொல்லப்பட்ட ஆயத்துகள், தொழுகைக்குண்டே ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணங்களை தான் சொல்ல தவிர தொழுகைக்குன்னு புதுசா ஏதும் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறான், தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். இந்த திருக்குர்ஆனுக்கு தெரியுமா? இந்த திருக்குர்ஆன்ல எந்த ஒரு பொய்யும் கிடையாது. அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்கிறான், ஹுதல் லில் முத்தகீன், தக்குவா உடையவர்களுக்கு. உன் மனசுல கை வச்சு கொள்ளுங்க, நான் தக்குவாவோட இருக்கிறேனா, தக்குவா இருக்கிறவர்களுக்கு தான் இது நல்லா படும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஹுதல் லில் முத்தகீன், தக்குவா உடையவர்களுக்கு அது நேர்வழி காட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு, அவர்கள் யாரு தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பண்பை, அவருடைய தன்மை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துகிறான். அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை ஈமான் கொள்வார்கள். மறைவானவற்றை, இறைவன் எதையெல்லாம் மறைவானவற்றை நம்ப சொல்லி இருக்கிறானோ, ஆமன்னா சல்லம்னா சமிஅனா வாத்தஅனா, கேட்டா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு வழிபடுவாங்க, அதுக்கு ஆண்படுவாங்க. எப்படி? அல்லாஹ் மறைவானவற்றை நம்ப சொல்லி இருக்கிறான், நான் நம்புவோம் சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயுகீமூன ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தக்குவாதாரிகள் யாரு? நீ நினைச்சு கொள்ள வேணாம், ஜும்மாக்கு வாரம் தொழுதுட்டு போறோம், சிலாக தொழுறீங்களா? அது அல்லாஹு அலம். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள், தக்குவாதாரிகள், நல்லடியார்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், வயுகீமூன ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் கொடுத்தவற்றிலிருந்து 1000 ரூபா கொடுத்திக்கிறானா 10 ரூபா கொடுப்பாரு, 1 லட்சம் ரூபா கொடுத்திக்கிறானா 2000 கொடுப்பாரு, 1 கோடி கொடுத்திக்கிறானா 10 லட்சம் கொடுப்பாரு. நீ நினைச்சிட கூட கூடாது, என்கிட்ட 1 கோடி இருந்தா தான் நான் தர்மம் செய்ய முடியும் கிடையாது. 1000 ரூபா உழைக்கிறியா, 10 ரூபா கொடுக்க இயலும். 5000 ரூபா உழைக்கணுமா, 100 ரூபா கொடுக்க இயலுமா இயலாதா?
அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் வழங்கியவற்றில் இருந்து தாராளமாக செலவழிப்பார்கள் தக்வாதாரிகள். தொழுகையை நிலைநாட்டுவாங்க, தான தர்மம் செய்வாங்க. இது யார் செய்வாங்க தெரியுமா? முத்தகீன். நீங்கள் முத்தகீனாக இருந்தால் டைமுக்கு தொழுவீங்க. நீங்க டைமுக்கு தொலைங்களா உங்களுக்கு ஷைத்தானிய தன்மை இருப்பது விளங்கிக் கொள்ளுங்க. முத்தகீனாக இருந்தா தான் சுபோவுக்கு பதர் என்ன செய்வான்? அலாரத்தை வச்சு சுபோவுக்கு வருவான். ஏன்னா சுபவுடைய முன்சுனத்துடைய பிரயோசனம் தெரியும். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு ஒரு மகத்துவமிக்க ஒரு இபாதத், இது இபாதத்து மட்டும் கிடையாது, இது ஆகப்பெரிய ஒரு பாவ மன்னிப்பு. தொழுகை என்பது அல்லாஹ் அக்பர்ங்கிறோம். நீங்க ஒரு நிமிஷம் ஜும்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டில் போய் கொஞ்சம் கிரகிச்சு பாருங்க. நான் அந்த தொழுகைக்கு வாரேன்னு, இந்த தொழுகையில நான் அப்படி எண்ணத்தை ஓதுறேன், எண்ணத்தை ரப்புல் ஆலமீன் மீது நான் உடன்படிக்கை செய்யறேன். எப்பயாவது நம்ம யோசிக்கிறோமா? அது இசைவாக்கா போயிட்டு எப்படி தெரியுமா? வந்தா முவாத்தினார் என்ன பண்ணிட்டார்? இக்காம சொல்லிட்டாரா? அல்லாஹ் கட்டுனது அப்புறம் என்ன பாத்தியாவா, இதா ருக்குவா சுஜூதா, இந்த மாதிரி நம்ம பழகிட்டோம். அதை கிரகிக்கணும். என்னத்தை நம்ம அப்படி இதுல இதுங்கிறோம். அல்லாஹ் ஏன் இவ்வளவு வழி கொடுத்துறான்? நம்ம எப்பயாவது யோசிக்கிறோமா? நம்ம ஓதுறமே சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில அதுவே ஆகப்பெரிய ஒரு துவா. தொழுகை என்றாலே ஒரு பாவ மன்னிப்பு, தொழுகை என்றாலே ஒரு துவா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அழகா உதுவு எடுத்துட்டு நாங்க சஃப்ல நின்றுகிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளால நிகரில்லா அன்புடையனுமாகிய அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். யாரை போல்றோம்? இந்த உலகத்தையே படைத்து பரிபாலித்து ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீன். இப்படிங்க அழிச்சு போடுவான், இப்படிங்க படைப்பான். அப்படிப்பட்ட ஒரு மகா சக்தி மிக்க ரப்ப நாங்க என்ன பண்றோம்னு கேட்டா, தக்பீரை கட்டி போட்டு நாங்க ஓதுறோம். அல்லாஹ் ஓண்ட பெயரை கொண்டுதான் நாங்க ஆரம்பிக்கிறோம். இதை நாங்க எங்க ஓதுறோம்? தனியா ஓதுறது வேற. தக்பீரை கட்டி போட்டு பயத்தோட பணிவோடு அல்லாஹ் பார்க்கிறான். நான் அவனை பார்க்காட்டிலும் அவன் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். அடுத்ததாக சொல்லுவான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உனக்கு புகழ் அனைத்தும் எல்லாமே உனக்கு தான். ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்துடைய இறைச்சக நீதான். அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளால நிகரில்லா அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளுடைய அரசன். எல்லாரையும் நாளைக்கு நீ பிடிச்சி விசாரிப்பா. அந்த தீர்ப்பு நாளுடைய அரசன் நீ அல்லாஹ். ஈயாக்க நஅபுது, யா அல்லாஹ் உன்னே நாங்கள் வணங்குகின்றோம். வையாக்க நஸ்தஈன், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இஹ்தினா, எங்களுக்கு காட்டிவிடு. சிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டிவிடு. சிராத்தல் லதீன, அது எப்படிப்பட்ட வழி தெரியுமா? அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் பாலித்தாயோ. கைரில் மக்பூபி அலைஹிம் வலத்தாலின், வழிகட்டு போன யூத நசாராக்களுடைய பாதை இல்லாமல் நீ யாருக்கு அருள் பாலித்தாயோ அந்த நபிமார்களுடைய சோதாக்களுடைய சித்திக்குங்களுடைய பாதையை தாயா அல்லான்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு தொழுகையிலையும் நாங்கள் ஓதுறோம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு துவா. நம்ம சாதாரணமா யோசிச்சு பாருங்க. சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாம தொழுகை இல்லைன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹுக்கு 2, லுஹருக்கு 4, அசருக்கு 4, மகரிபுக்கு 3, இஷாவுக்கு 4, முன்பின் சுன்னத்து. இதுல நாங்க எத்தனை முறை நாங்க இதை ஓதுறோம். எவ்வளவு பெரிய ஒரு துவா. இதை நாங்கள் உணர்வு பூர்வமாக நாங்கள் ஓதுவமாக இருந்தால் இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய மகத்துவம் மிக்க இந்த இபாதத் அல்லாஹ் தஆலா இதன் ஊடாக எங்களுக்கு என்ன செய்வான்னு கேட்டா பல வழிகளை அல்லாஹ் தஆலா காட்டி தருவான். அதே நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளும் என்று கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல. எப்படின்னு கேட்டா, இது புகாரியில 160வது செய்தியாக வருகின்றது. லா யதவல்லஹு ரஜுலுன் ஃபயுஹ்சினு உதுவஹு வயுஸல்லி ஸலாத இல்லா குஃபிர லஹு மா பைனஹு வ பைன ஸலாத்தி ஹத்தா யுஸல்லிஹா. எப்படி சொல்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் இந்த முறையில அழகா உழுவெடுத்து யாரு 2 ரக்காத் தொழுறாங்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாரு நல்ல முறையில உழுவெடுத்ததுக்கு பின்னால வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல், வேற எந்த ஷைத்தானுடைய எண்ணங்களும் வராமல் நல்ல முறையில இறைவனுக்காக நின்று யார் 2 ரக்காத் தொழுறாங்களோ அவருடைய முன் செஞ்ச பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். யோசிச்சு பாருங்க. இந்த தொழுகை என்பது நல்ல முறையில உதுவு எடுத்துட்டு
நாங்க எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் நாங்க 2 ரக்காத் தொழுவமாக இருந்தால் அதுவே எங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பாக இறைவனால் தரப்பட்ட இந்த மகத்துவமிக்க இந்த தொழுகை என்பது அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை எவ்வாறு அந்த ஒரு மனிதன் ஆற்றில் 5 நேரம் குடித்தால் உடம்புல இருக்கிற அழுக்கை நீக்குகின்றதோ அதே போலதான் இந்த தொழுகை இந்த மனிதனுடைய பாவத்தை இல்லாமாக்குகிறது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த தொழுகையே ஒரு பாவ மன்னிப்பு என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு அழகிய வரலாறு ஒன்றை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாவும் சில நபி தோழர்களும் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதர் வாரார். இது புகாரியில 6823வது செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. அது என்ன செய்தின்னு கேட்டால், குந்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி ஒரு சபையில ரசூலுல்லாவுடைய சபை, சில நபி தோழர்களும் ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு சபையில ஒரு மனிதர் வாராரு. ரசூலுல்லாஹ்ட்ட ஃபஜாஅஹு ரஜுலுன், ஒரு மனுஷர் வாராரு. யார் எவர்னு சொல்லப்படையில ஒரு மனிதர் வாராரு. ஃபகால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் ஆக்க இருக்கிறாங்கன்னு வெக்கப்படையில, அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி இதுக்கு ஒரு பரிகாரத்தை தேடணும்னு சொல்லி போட்டு வாராரு. இப்படி எல்லாம் சஹாபாக்கள் சுத்தி நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. நின்ற உடனேயோ ஃபகால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி அஸப்து ஹத்தன் ஃபாகிம்ஹு அலைய. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் ஒரு தவறு ஒன்று செஞ்சிட்டேன், அதுக்கு இஸ்லாத்துல என்ன ஹத்து, என்ன அதுக்குரிய தண்டனை இருக்கிறதோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. அந்த மனுஷர் சொல்லிட்டாரா? சொன்னதுக்கு பிறகு கால வலம் யஸ்அல்ஹு அன்ஹு, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனுஷன் இப்படி சொன்ன உடனேயோ, என்ன செஞ்சா, எப்ப செஞ்சா, என்னத்துக்காக வேண்டி செஞ்சா, இவனை பிடிங்க அடிங்கன்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் அப்படி சொன்ன உடனேயோ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி அவனிடம் ஒன்றும் கேட்கவில்லை. சொன்னாரு, ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சா ஒன்றும் கேட்கல. ரசூலுல்லாஹ் சும்மா இருக்கிறாங்க. சும்மா இருந்ததுக்கு பிறகு இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, கால வஹலரதி ஸலாத்து, தொழுகையிற டைம் வருது. இப்படி அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய நேரத்துல தொழுகைக்கூடிய நேரம் வந்த உடனேயோ ஃபஸல்லா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் என்ன பண்றான்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட தொழுகிறாரு. தண்டனை பெறுவதற்காண்டி வாராரு. வந்தவர் என்ன நடக்கிற ரசூலுல்லாஹ் அதை பத்தி கேட்கையில, தொழுகைக்காண்டி நேரம் வருவது, ரசூலுல்லாஹோட சேர்ந்து தொழுகிறாரு. தொழுகிறதுக்கு பிறகு இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஃபலம்மா கலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்த, தொழுகையும் முடிஞ்சிட்டு, ரசூலுல்லாஹ் தொழுகையும் வைத்தாங்க, தொழுகையும் இப்ப முடிஞ்சிட்டது. தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு காம இலைஹி ரஜுலு, அந்த மனுஷர் என்ன பண்றான்னு கேட்டா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாரு. தொழுகையை முடிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு ஃபகால யா ரசூலுல்லாஹ் இன்னி அஸப்து ஹத்தன் ஃபாகிம் ஃபி கிதாபில்லாஹி, அப்ப சொல்றாரு, திருப்பி சொல்றாரு. தொழுகை முடிஞ்சது போற திருப்பி போய் சொல்றாரு. என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அந்த தண்டனையை தாங்க. திருப்பி கேட்கிறாரு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன ஏதுன்னு ஒன்றும் கேட்கல. இப்போ ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொல்றாங்க. என்னன்னு கேட்டா கேட்கிறாங்க, அலைஸ கது சல்லைத மஅனா, நீ எங்களோட தொழுதாயான்னு கேட்டாங்க. அந்த ஆளை பார்த்து கேட்கிறாங்க, தண்டனை வேணும்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து கேட்கிறாங்க, எங்களோட நீ தொழுதாயான்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? கால நஅம், ஆம் யா ரசூலல்லாஹ், உங்களோட நான் சேர்ந்து தொழுதேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால ஃபைன்னல்லாஹ கத் கஃபர லக ذنبக அவ் கால ஹத்தக. 2 வாசகத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அழகா அந்த மனுஷனுக்கு, நீ போப்பா, அல்லாஹ் உன்னோட பாவத்தை மன்னிச்சிருப்பான், அல்லாஹ் உன்னோட பாவத்தை மன்னிச்சிட்டான். இல்ல எந்த தண்டனை வேண்டும் என்று வந்தாயோ அந்த தண்டனை அல்லாஹ் தஆலா உன் மீது இல்லாமாக்கி விட்டான். ரசூலுல்லாஹோட சேர்ந்து தொழுறாரு, தண்டனை வேணும்னு வந்தாரு, ரசூலுல்லாஹோட சேர்ந்து தொழுதாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? கஃபரல்லாஹ், அல்லாஹ் உன்னை மன்னிச்சிட்டான். அவ் கால ஹத்தக, இல்ல நீ என்ன தண்டனை பெற வந்தாயோ அதை விட்டும் அல்லாஹ் உன்னை நீக்கிட்டான். தொழுகிற மகத்துவம் விளங்குகின்றதா? இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
தொழுகை என்பது ஒரு ஆகப்பெரிய ஒரு பாவ மன்னிப்பும், ஒரு மனிதனை வழிகாட்டக்கூடிய, ஒரு மனிதனை நேரான வழிகாட்டில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு இபாதத்தாக, ஒரு பொக்கிஷமாக அல்லாஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விண்ணுலகம் அழைத்து இந்த மகத்துவமான தொழுகை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கின்றார். அதே நேரத்தில் நம்ம விளங்கிக் கொள்ளணும் என்று கேட்டா, இந்த தொழுகையை பல பேர் தொழுகிறாங்க. சோம்பேறிகள், அட்டு சோம்பேறிகளாக தொழக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த காலத்துல சில முனாஃபிக்கள் தொழுதாங்க. முனாஃபிக்கள் எப்படி தொழுவாங்கன்னு கேட்டா, முனாஃபிக் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழணும்னு ஒருத்தன் வந்தான்னு கேட்டா, இவர் பார்க்கிறாரா, அவரு பார்க்கிறாரா, அவரு பார்க்கிறாரா, இவருங்க இருக்கிறாரா, ஒன்றும் யோசிக்க மாட்டேன். ஏன் நோக்கம் எப்படி ஆகுது? அல்லாஹ் பார்க்கணுமா இல்லையா? கூட்டமே இருந்தாலும் அவனோட நோக்கம் அல்லாஹ் பார்க்கணும், கூட்டமே இல்லாட்டும் அவனோட நோக்கம் அல்லாஹ் பார்க்கிறான். அப்ப அவனோட பாட்டு வளமை மாதிரி தொழுதுட்டு போயிடுவான். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க தொழுகையாளி காட்டுறதுக்கிட்டே முன்சப்ல நிற்பாங்க முனாஃபிக்குகள். இதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க நினைச்ச கொள்ளக்கூடாது தொழுகையாளிகளுக்கு கேடா. அதனாலப்பா தொழுதா அது ஒரு இபாதத்து, அது ஒரு பாவம் மன்னிப்பு, அது ஒரு பெரிய பொக்கிஷம் அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். தொழுகையாளி கேடா? அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றானே இல்லையா, அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் அட்டை சோம்பேறிகளாக நிற்பார்கள், பராமுகமாக நிற்பார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டி போட்டு என்னத்தையும் வச்சுட்டு நிற்பாங்க. அந்த தொழுகையில ஒரு தகச்சி, ஒரு தளர்வு, அந்த பயம் பக்தியோட ஒருத்தன் நின்றான்னு கேட்டா, இறைவன் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறான்னு ஒருத்தன் தொழுவான். இன்னொருத்தன் பார்க்கணுமாக இருக்கணுமா இருந்தால் பொடுபோக்கோட. அதுதான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இந்த முனாஃபிகள் தொழுகைக்காக நின்றாங்கன்னு சொன்னா, வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறான். ஏன்னா நானா சொல்றத போயிடக்கூடாதே, தொழுகைக்காக அவங்க எழும்பி நின்றாங்கன்னு சொன்னா குசாலாங்கிறான், சோம்பேறிகளாக, அப்படியோ பராமுகமா யுராவுன்னாஸ், மனிதர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய விதத்துல, அதுக்காக வேண்டித்தான் அவர்கள் தொழுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அப்ப தொழுகை என்பது அது எங்களை சொர்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றை நாங்க செஞ்சு நரகம் பெறக்கூடாது. அல்லாஹ் தஆலா தொழுகையை தந்தது அதன் ஊடாக உதவி பெறுவதற்கும், பாவம் மன்னிப்பு பெறுவதற்கும், வாழ்க்கையை சரியா கொண்டு போறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத்தா தந்த அந்த தொழுகையை பராமுகமாகவும் சோம்பேறிகளாகவும் நின்று அதன் ஊடாக நாங்கள் நரகத்துக்கு போவமாக இருப்போமாக இருந்தால் எங்களை விட நஷ்டவாளிகள் யாரும் இல்லை. இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா உங்க எல்லாருக்கும் தெரியுமா, ஸலகக்கும் ஃபீ ஸகர், சக்கர்ல கொஞ்சம் பேரை தூக்கி போடுவான் அல்லாஹ் தஆலா. விறக தூக்கி போடுற மாதிரி நரகத்துல போடுவான். அப்ப அவள் கேட்கப்படும், சக்கரன்னு சொல்லக்கூடிய நரகத்துக்கு நீ ஏன்ப்பா வந்தீங்க? அவனை சொல்லுவார், காலூலம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. சொல்லக்கூடிய வாசகம் என்ன? நன்றாவோட மெமரிக்குள்ள, உங்களோட மண்டைக்குள்ள நல்லா எடுத்துக்கொள்ளுங்க, சிந்தனைக்குள்ள. சக்கர் என்ற நரகத்துல போட்ட உடனேயோ கேட்கப்படும், என்னப்பா அந்த சக்கருக்குள்ள கிடக்குறீங்க, இவ்வளவு கொடூரமா இருக்குதே, அனல் பறக்குதே. அவர் சொல்லுவார்கள், லம் நகு மினல் முஸல்லீன், அல்லாஹ் புத்தியை தந்திருந்தான், லுஹருக்கு பாங்கு கேட்கும், சுபோவுக்கு பாங்கு கேட்கும், பெட்ஷீட் எடுத்து மூடணும், மழை பெஞ்சாலும் நாங்கள் என்ன செஞ்சோம், வீட்டில் தொழாதவர்களாக இருந்தோம், லுஹருக்கு கேட்கும், கடை வியாபாரம் இருந்துட்டோம், அசருக்கு பாங்கு கேட்கும், திண்ட மஸ்ல தூங்கிட்டோம், மாரிபு பாங்கு கேட்கும், எல்லாம் கேட்குது, புத்தி எல்லாம் சிந்திக்கிறான், பாங்கு கேட்குற விளங்குது, தொலை போகணும்னு அறிவு இருக்குது, தொழுதா இதெல்லாம் கிடைக்கும்னு அறிவு இருக்குது, தொலாட்டி இதெல்லாம் எல்லாம் தண்டிப்பான அறிவு இருக்குது. எல்லாத்தையும் தெரிஞ்ச அட்டை சோம்பரிலாக இருக்கிற மனிதர்கள் எல்லாம் தண்டிப்பது நியாயமா அநியாயமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு தொழுகை எவ்வளவு நேரம் போப்பது? ஒரு தொழுகை ஒரு 10 நிமிஷம் போப்பது. இப்ப 5 நேர தொழுகையும் பார்த்தா கூடிய ஆவுக்குன்னா ஒரு உறவர் போப்பது. இதை கூடிய நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யாம இருப்போமாக இருந்தால் எங்களை விட ஒரு பாக்கியமற்றவர்கள் யாரும் கிடையாது. என்னதான் நடந்தாலும், ஏண்டா இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நாளை மறுமையில் அல்லாஹ் எல்லா மனிதர்களும் கேட்கக்கூடிய கேள்வி, நீ தொழுதாயா, நீ தொழுதாயா, நீ தொழுதாயா? இந்த தொழுகையை ஒரு மனிதன் சரியாக கடைபிடிப்பானாக இருந்தால் மற்ற வழிகள் எல்லாத்தையும் அல்லாஹ் சரியாக கொடுப்பான். மற்ற எல்லா இபாதத்துக்கும் அவனுக்கு உயிரோற்றம் உள்ளதாக சீராக அமையும். அன்புக்குரியவர்களே, இறுதி மூச்சு வரை இந்த 5 வேளை தொழுகையை நான் கடைபிடித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரு உறுதியான நோக்கத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.